ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 8 உடைய ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். காலையில் ஒரு 4:40க்கே நம்ம ஜாக்லின் 7:30 கூட்டி வச்சுருக்காங்க. யாராவது என்னை வந்து கவனிங்கன்னு சொல்லிட்டு யாரும் கவனிக்கிற மாதிரி இல்லை. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9:30க்கு வேக்கப் டான்ஸை போட்டு பிக் பாஸ் ஆட விடுறாரு. எல்லாரும் அவங்க பாட்டுட்டு ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆட ஆரம்பிச்சிட்டோட என்னத்தான் ஆட ஆரம்பித்தாலும் ஒரு பொண்ணை பேக் பண்ணி அமுச்சிட்டாங்கன்றத ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிக்கிறோம். ஸோ இங்கேயே 24 ஹவர்ஸ்குள்ளார யார் போகிறதுன்னு அவங்களோட ஒப்பீனியன் பேசுறதுக்கு ஒரு சின்ன மீட்டப் போடுறாங்க. அதில் சாச்சனா அங்கே 7:30 இழுத்து விட்டுடுறாங்க. அவங்க இழுத்து விட்டது தான் பின்னாடி அவங்களுக்கு ஆபத்தாயிடுது. ஸோ அவங்க பெருந்தன்மையாக பண்ண ஒரு விஷயம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கூப்பிட்டு லிவிங் ஏரியாவில் வாங்க, உங்கள் 2 பேருக்கும் தனித்தனி ரூல்ஸ் சொல்லுங்கள், இந்த கோர்ட் அண்ணாடு இருக்க உங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் வேணும்னு கூப்பிட்றாங்க. ஃபைனல் டிசிஷனை முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு டிசிஷன் எடுத்துக்கிட்டு இதில் இருந்து ஒருத்தர் அதில் இருந்து ஒருத்தர்னு சொல்லிட்டு கன்வென்ஷன் ரூமுக்கு போயிட்டு அவங்கவுங்க ரூல்ஸை சொல்கிறாங்க. பிக் பாஸ் நீங்கள் சொன்னாலும் நான் மாற்றலாம் தெரியும்ல அப்படின்னு அவங்களுக்கே ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறாங்க. சரி, ட்விஸ்ட் அடிச்சிட்ட பிறகு சாச்சனாவும் முத்துக்குமரனும் அதிலிருந்து அவங்கவுங்க பாயிண்ட்ஸை அவராண்ட தெளிவாக எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்ட பிறகு இதில் கேர்ள்ஸுக்கு ஒரு 2 பாயிண்ட்ஸ் வந்து வேலிட் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக இருக்குது. ஃபைனலாக வெளியில் வந்துட்ட பிறகு இந்த வாரத்துக்கான 24 ஹவர்ஸ்க்கு யார் வெளியில் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு நாமினேஷன் டாஸ்க் மாதிரி நடக்குது. எல்லாருமே ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. நம்ம ஆளுங்க யாராவது ஒருத்தர் ஏதாவது விட்டாங்கன்னா அதை பிடிச்சி அப்படியே கோட்டை ரோடு வீடுன்னு எல்லாமே இப்போ காட்டிடுவாங்க. அதே மாதிரி சாச்சனா சிக்கி சின்ன பின்னமாகி ஃபைனலாக சாச்சனா வெளியில் போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுது. எல்லாரும் கண்ணீர் மல்க அழுகிறேன்ட்டு அவங்களோட ஆக்டர் திறமை மொத்தமாக அங்கே காட்டி அந்த பொண்ணு அழுகிறப்ப தான் நம்ம மனசே கஷ்டமாகுது. ரவீந்திரன் சொன்ன மாதிரி போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த புள்ள வெளியில் போயிடுச்சு. ரொம்ப வருத்தமாக இருந்தது. அந்த ட்ராஃபியை வேற நொறுக்கி தள்ளி மனசை நொறுக்குன மாதிரி ட்ராஃபியும் நொறுக்கி விட்டுட்டு அந்த பிள்ளையை அமுச்சு விட்டுடுறாங்க. ஆனால் எனக்கு என்ன கோவம்னா, அது அனுச்சி பின்னாடி ஒருத்தங்க ஒரு ஆக்ஷன் பண்ணுவாங்க பாருங்க, அழுகிற மாதிரி, உன்னால் முடியும், நீ ஜெயிச்சிட்ட, சாதிச்சிட்ட. இதுவே சீசனாக பார்த்து நம்மளுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். சரி, இந்த இதுதான் இப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த பாப்பாவுக்கு ஒரு டாட்டா பாபாய் ஆல் தி பெஸ்ட் சொல்லி பிக் பாஸ் அமுச்சு விட்டுட்டு நம்ம கேப்டன்ஷிப் டாஸ்க்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம பவித்ரா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டோட முதல் தலைவன் தலைவின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் சேரும் அந்த பக்கம் கொஞ்சம் சேரும் போட்டுட்டு பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ்னு ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் தலைவன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜாக்லின் எங்கே பார்த்தாலும் உரண்டியை இழுத்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ண நினைக்கிதுன்னே தெரியல. ரொம்ப உரண்டியை இழுத்துருந்தாங்கன்னா ஆளை பிடிச்சி போட்டுருவாங்கன்றது அதுக்கு தெரியுமா தெரியாதா என்னன்னு தெரியல. ரொம்ப ஹாஷ் பிஹேவிங்காக இருக்குது. ஸோ அப்படி இப்படின்னு நம்ம தலைவிங்க தான் ஜெயிச்சிடுறாங்க. தர்ஷிகா ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சோன்னா நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுறாங்க, இந்த வீக்கான நாமினேஷனுக்கு போயிடுறாங்க. நாமினேஷனில் தர்ஷிகாவை நாமினேட் பண்ணக்கூடாது, அவங்க தலைவின்றதுனால. மற்றபடி நீங்கள் யார் யார் பண்ணிக்கிறீங்களோ வேலிடான பாயிண்டில் சொல்லணும், அதுக்கு சாரிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. ஆளுக்கு அவங்க வெஞ்சன்ஸை கொட்டி தீர்த்துடுறாங்க. என்னதான் இந்த இடத்துல தீட்டாலும் ஒரு சின்ன பிள்ளை வாழ்க்கை ஃபஸ்ட்டு நாளே போயிடுச்சுன்ற வருத்தம் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யுது. ஸோ ஃபைனலாக அவங்க கருத்துக்களை அந்த கன்வென்ஷன் ரூமில் சொல்லிட்டு நாமினேஷன் லிஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் ஆகி வருது. ஜாக்லின்னு, ரவீந்திர, அருண், சௌந்தர்யா, முத்து, ரஞ்சித் வந்துடுறாங்க. ஸோ இந்த வீக்கோட நாமினேஷன் லிஸ்ட் இவங்க வந்துட்டாங்க. இன்னும் ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.